Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நமக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே फ्रेंड्स, அதாவது 4-4-4 சைக்கிள் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஒரு 4 விஷயம் சரியா, மொத்தமாக நீங்கள் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4-4-4 இந்த 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது சரியா. ஃபஸ்ட்டு 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து தேடி போகிறீங்க சரியா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை விட பசங்க நிறைய பேர் ஆசைப்படுறது, இப்போ நிறைய பேர் விரும்புறது என்னென்னா ஏஐடிஎஸ். ஆனால் பசங்க என்ன திங்க் பண்ணி பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, நம்ம படித்து முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 4 வருஷம் ஆகும். இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வேலையை தேடி போகிறோம். அப்போ இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் வந்து இதே பீக்கில் இருக்குமா, இந்த கோர்ஸ் படித்தா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த 4 நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சும்மா என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டான், இது நிறையா பேர் சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டேன். இப்போ என்கிட்ட பேசக்கூடிய பசங்க எல்லாருமே சார் என் ஃப்ரெண்டு அங்கே சேர்ந்தா சார், நானும் அங்கே சேரலாமா, என் ஃப்ரெண்டு அங்கே சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொன்னா சார், அதனால் நானும் அங்கே சேரலாமா, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க சரியா. தயவு செய்து இப்படி நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 4 அதாவது என்ன அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு இந்த கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th இயர் படிக்கிற பசங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப்ட்ட நீங்கள் பேசணும். இல்லைனா எங்களே மாதிரி யூடியூபர்ஸ் இல்லை எங்களே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் கொடுக்குற ஆள்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம். ஏன்னா இதுதான் உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஸ்டேஜ். இந்த யூஜி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேலைக்கே போக போகிறீங்க. அப்போ இதுதான் உங்களோட பேஸ். இந்த 4 வருஷம் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வேலை வாய்ப்புன்னு சரி உங்கள் லைஃபே இந்த 4 வருஷம் தான் புரட்டி போட போகுது. அதுதான் அதனால தான் சொல்கிறேன், இந்த 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் கொஞ்சம் யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 வந்து இது. நெக்ஸ்ட்டு 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது NAC இருக்கா, NBA இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது, NIRF ரேங்கிங் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற இந்த நாளையும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அதாவது NAC அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஏ கிரே அது A++ சரியா. இந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா NAC வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NBA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது EEE இந்த காலேஜில் படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா அவங்க NBA அக்ரிடேஷன் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, NBA அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா 85,000 லாஸ்ட் இயர் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா 85,000, NBA இல்லாத கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. இதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து எப்படி பார்க்குறது, பிளேஸ்மெண்ட்ஸை பார்க்குறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் தெளிவாக ஒரு வீடியோ நம்ம போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது NBA, அதுக்கப்புறம் NAC சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் NIRF சரியா. இந்த நாளும் பார்க்கணும். NIRF ரேங்கிங் வந்து இந்த வருஷத்துக்கு இன்னும் கொடுக்கல, அந்த ரேங்கிங் வந்து வரட்டும், வந்தோடனே நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரியா. இந்த நாளை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து 4 பேர்த்துல கேட்கணும். அது என்ன சார் 4 பேர் யார் யாருன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபீட்பேக் வந்து ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் 10 வருஷம் நம்ம வந்து ரன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்டானமஸ் வந்து வாங்குறதுக்கு அவங்க தகுதியானவங்க. அப்போ 10 வருஷம் வந்து அந்த காலேஜ் ரன் ஆயிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அட்டானமஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்பி நம்ம ஜாயின் பண்ணலாம். அட்டானமஸில் நம்ம படித்தோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது சரியா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த அட்டானமஸாக இருக்காதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி பார்த்தா ஃபீட்பேக் வந்து நம்ம கேதர் பண்ணணும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய
4th இயர் பசங்களோ இல்லை 3rd இயர் பசங்கள்ட்டையும் அந்த காலேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் பார்க்கக்கூடிய கூகுள் ரேட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மேக்ஸிமம் அது வந்து மேனிப்புலேட் பண்ணதாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் ரேட்டிங்ஸு மோரோவர் அதாவது 50-50 நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வெப்சைட்டில் எந்தெந்த கம்பெனிஸ் கூட என்ன பண்ணுறாச்சு பார்த்தா டைப் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி 4-4 சைக்கிள் பிளானை நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 4-4 சைக்கிள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை ஃபண்டு ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.